நண்பர்களே, இந்த காணொளியில் பெருமான் இறைவன்கிட்ட என்ன சொல்கிறார், நான் செய்த தப்பு கண்டு நீ வெறுக்காம என் மனசில் அருள் பண்ணிய நான் உன்னை எப்படி போற்றுவது அப்படின்னு சொல்லி இந்த பாட்டை பாடுறார். என்ன பாட்டுன்னா, பாட்டை பாடுறேன். சிற்பகள் மேவும் இத்தேகத்தை ஓம்பி, சிற்பகள் மேவும் இத்தேகத்தை ஓம்பி, திருவணையார் தற்பகமே விழைந்து தாழ்ந்தேன், திருவணையார் தற்பகமே விழைந்து தாழ்ந்தேன், தணிகை தணில் அமர்ந்த கற்பகமே நின் கழல் கருதேன், இக்கடைப்படும் என் பொற்பகமேவிய நின்னருள் என்னென்று போற்றுவதே அப்படின்னு பாடுறார். என்னன்னா, திருத்தணியில் மலையில் வீட்டிருக்கின்ற கற்பகமே அப்படின்னு சொல்கிறார். கற்பகம்னா என்னது, எது வேணாலும் வேண்டுவது, நீங்கள் என்ன வேண்டுங்களோ அதை கொடுக்கறது தான் கற்பகம். அது ஒரு மரம். அது வேண்டியதை, அது மாதிரி வேண்டியதை கொடுப்பகத்தான் அந்த மரத்தை தான் தேவர்கள் அங்கே இருக்குங்கிறாங்க, தேவர் உலகத்தில் இருக்குங்கிறாங்க. அந்த மரம் அங்கே நின்றுக்கிட்டு நீங்கள் வேண்டிங்கன்னா வேண்டியதை கொடுக்கும். அதனால் நம்ம வேண்டியதை கொடுக்குற இறைவன் அப்படிங்கிறதுனால கற்பகமேங்கிறார். கற்பகமே. அப்புறம் என்ன சொல்கிறாரு, கொஞ்சம் சிற்பகல் மேவும் இத்தேகத்தை ஓம்பி அப்படிங்கிறார். அதாவது என்னன்னா, உடல் நிலையாதது, அந்த உடல் நிலையாததுங்கிறது நிறைய பாட்டில் பாடுறாரு. அதை எதில் பார்த்திங்கன்னா, நம்ம தெய்வமணில் மாநில பார்த்திங்கன்னா உப்புற்ற பாண்டம் அப்படின்னு சொல்லுவார். உப்புற்ற பாண்டம் என 9 துவாரத்துள் உற்று அசும்பு ஒழுகும் உடல் அப்படிம்பார். அப்புறம் தூக்கி போட்டால், ஒரு கல்லை தூக்கி போட்டால் கீழே விழும், அது மாதிரி என்றைக்காக இருந்தால் விழுந்துருங்கிறதுனால உயர்கின்ற வானிலை எரிந்த கல்லும்பார். நம்ம உடம்பை பற்றி தான். உற்று இழியும் அருவிங்கிறாரு. குற்றாலமல்ல அருவி எப்படி வளைஞ்சிக்கோ அது மாதிரி கூணு விழுந்துருங்கிறாரு. வெப்புற்ற காற்றடை விளக்கு நல்லா வீசுகிற காட்டில் போய் விளக்கு வச்சுன்னா அணிஞ்சு போடும், அது மாதிரி எப்போ அணையுதுன்னு சொல்ல முடியாது. மேகம் ஒரு மின் அப்படிங்கிறாரு. மேகத்தில் எப்படி மின்னல் ஏற்பட்டு மறைஞ்சு போதோ அது மாதிரி இந்த உடம்பு மறைஞ்சு போகணும். வீசு காற்றின் மேற்பட்ட பஞ்சு அப்படி அங்கே ஓடும் இங்கே ஓடும், பஞ்சு காற்றில் பஞ்சு அங்கே போகுது இங்கே போகுது இல்லை, அது மாதிரி. அப்புறம் வினை தந்த வெறுமாய வேடம்ங்கிறாரு. இந்த 2 வினைகள் நல்வினை தீவனையினால் தானே இந்த உடம்பு வந்துச்சு, அதனால வெறுமாய வேடம். கப்புற்ற பறவை குடம்பைம்பார். ஒரு மரக்கடையில் பறவை உட்காந்துருக்கு, அது எப்போ பறக்குன்னு சொல்ல முடியாது, அது மாதிரி தான் இந்த உடம்புலேருந்து உயிர் பறந்து போகணுங்கிறாரு. பொய்த்த கனவுங்கிறாரு. நீரில் எழுதும் கையெழுத்து மறைஞ்சு போகணுங்கிறாரு. இப்படி உடம்பை பற்றி கண்ணாபனான்னு சொல்கிறாரா இல்லையா? சரி, இவர் மட்டும்தான் சொல்கிறாரா? நம்ம பட்டியத்தரனா சொல்கிறாரு, அங்கும் இங்கும் ஓடும் அலமரும் கல்வர், ஐவர் கலகம் இட்டு அழைக்கும் கானகம், சலமல பேலை இருவினை பெட்டகம், வாதபித்தம் கோழை குடிப்புகும் சீரூர், ஊத்தை புந்தோல் உதரக்கட்டளை, நாற்றப்பண்டம் நன்முழத்தொன்பது, பீற்றல் துண்டம் பெய்சொலி தோட்டம், அடலை பெரிய சுடலை இடரு, ஆசை கயிற்று ஆடும் பம்பரம், ஓயா நோய்க்கடம் ஓடும் மரக்கலம், மாயாவிகாரம் மரணப்பஞ்சரம், சோற்று துருத்தி தூற்றும் பத்தம், காற்றின் பறக்கும் காணப்பட்டம், விதிவெடி தருமன் வெட்டுங்கட்டை, சதுமுகபானம் தைக்கும் சட்டை, ஈமக்கணலில் இடுசில விருந்து, காமக்கணலில் கருகும் சருகு, கிருமி கிண்டும் கிழக்கும் சருமம், பவக்கொழுந்து ஏறும் சுவை கொழு கொம்பு, மனமாய் நடக்கும் வடிவின் முடிவில் பிணமாய் கிடக்கும் பிண்டம், பிணமேல் ஊரில் கிடக்க ஒட்டாபாதி, கால் எதிர் குவித்த பூலை, காலை கதிர் எதிர்பட்ட கடும்பனி கூட்டம், அந்திரத்து இயங்கும் இந்திர சாபம், அதிர்மேகத்து உருவின் அருணலன், நீரில் குமிழி நீர்மேல் எழுத்து, கண்துயில் கனவில் கண்ட காட்சி அப்படின்னு அவர் சொல்லுவார். அப்போ உடம்பு நிலையாததுங்கிறத ராமலிங்க சுவாமி இங்கேயும் என்ன சொல்கிறாரு, சிற்பகல் மேவும் இத்தேகம். இந்த சிற்பகல் மேவும் இந்த தேகம்னா நிலையாக கருதி, இது நிலையில்லாதது, நிலையாமை உடையது அப்படிங்கிறதுனால சிற்பகல் மேவும் இத்தேகம்.
அதை இந்த தேகத்தை ஓம்பி என்ன சொல்கிறாரு, இதை தெரிஞ்சு அந்த உடம்பை விரும்புவது அறிவாகாது. இது தெரிஞ்சு போச்சு இல்லை, அந்த தேகத்தை நம்ம வளர்க்க ஆசைப்படுறோமா இல்லையா, அப்போ அது அறிவாகாது. அப்படிங்கிறனால அப்படி சொல்கிறாரு. இத்தேகத்தை ஓம்பி சிற்பகல் மேவும் இத்தேகத்தை ஓம்பி திரு அணையார் தற்பகமே விழைந்து தாழ்ந்தேன். அதாவது மகளுடைய போகம் இருக்கு இல்லையா, அது பேர் தர்ப்பகம்னு பேர், தற்பகம்னு பேர். தற்பகம்னா பெண் போகம். இந்த தற்பகத்தை அவர் விரும்பி, மனசனால் விரும்பி அதை செயலில் மூழ்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை சொல்கிறாரு. விழைந்து ஆழ்ந்தேன். அதாவது மகளிர் திருவணையாருங்கிறாரு. திருவணையார்னா அழகும் காசும் உள்ள பெண்களை திருவணையார் அப்படின்னு சொல்லுவாங்க. காசும் இருக்கணும், பொண்ணு ரொம்ப அருமையாக இருந்துச்சுன்னா திருவணையார். தமிழ் விளையாடுது ஐயா இதில் நாக்கில். திருவணையார் தற்பகம், அந்த போகம், அந்த அழகும் இளமையும் காசும் உள்ள பெண்களை திருவணையாருங்கிறாரு. அவகிட்ட இருக்கிற தற்பகம் பெண் போகத்தை தான் அப்படி சொல்கிறாரு. அப்போ திருவணையார் தற்பகமே விழைந்து தாழ்ந்தேன், அதனால் தாழ்ந்தேன், அதில் மூழ்கினேன், அதனால் மூழ்கி இந்த மாதிரி தாழ்ந்து போயிட்டேன். அப்புறம் என்ன சொல்கிறாரு, உன்னுடைய திருவடியை நினைக்காமல் இருந்ததுக்கு காரணம்னா இதுதான் காரணம். என்ன காரணம், உன்னுடைய திருவடி நினைக்கலைன்னா அதே நினைப்பாருக்கு, திருவணையார் தற்பகமே நினைப்பாருக்க, பெண் போகமே நினைப்பாருக்க, அதனால் நான் கீழே போயிட்டேன். அப்படி இருந்தாலும் கூட இப்படி நடந்தும் என் உள்ளத்தை வெறுக்காமல் அருள் செஞ்சு என்னிடத்து தோன்றியதை நான் உனக்கு நான் என்ன செய்கிறது, எப்படி போற்றுவேன், எப்படி போற்றுவேன் அப்படின்னு சொல்லி அந்த திருவடியை சொல்கிறாரு. பொற்பகம்ங்கிறாரு. பொற்பகம் மேவிய நின்னருள்ங்கிறாரு. பொற்பகம் மேவிய நின்னருள் என்னென்று போற்றுவது, நான் எப்படி உன்னை போற்றுறது, இவ்வளவு அசிங்கத்தெல்லாம் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆனால் என்ன உடம்பை பிரதானமாக நினைக்கிறேன். சிற்பகள் மேவும் இந்த தேகம், இதை உடம்பை உடம்பை வளர்க்கணும், போகணும், வரணும், அதை பண்ணுறோம் இல்லையா, அதை தான் சொல்கிறேன். சிற்பகள் மேவும் இந்த தேகத்தை ஓம்பி யார் மேலே நினைப்பாக இருந்தேன், திருவணையார் தற்பகமே விழைந்து தாழ்ந்தேன். அதனால் அந்த பொண்ணுங்களை நினச்சே நான் தாழ்ந்து போயிட்டேன். தனிகையில் இருக்கிற கற்பகம்னா அங்கே நின்னாக்க என்ன வேணால் கிடைக்கும், அந்த மாதிரி உள்ள தெய்வத்துக்கிட்ட சொல்கிறார். இப்படி நின் கழல் கருதேன் கடைப்படும் என், இதனால் கீழ்மைப்படும் என் என்னுடைய பொற்புடைய நெஞ்சுக்குள்ளே எழுந்தருளிய நின்னுடைய திருவுருளை என்னென்று போற்றுவேன் பாடுவேன் அப்படின்னு சொல்கிறார். அப்போ அவர் பண்ணியிருக்க மாட்டார், எல்லாம் அவர் மேலே, நம்ம பண்ணுறதெல்லாம் அவர் மேலே ஏற்றிக்கிட்டு இறைவன்கிட்ட சொல்கிறார். அவ்வளவுதான். அது மாதிரி நிறைய பாட்டுகள் நிறைய வந்துக்கிட்டே இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 5900 பாட்டு இருக்குது, 5000 சில்லற பாட்டு, அத்தனை பாட்டையும் சொல்ல போகிறேன் உங்களுக்கு. அதனால் அதில் பார்த்திங்கன்னா எதுகை மோனி வரும், சிற்பகள், தற்பகம், கற்பகம், பொற்பகம் அப்படி வரும். அதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இன்னும் நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது, அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் சொல்லணும். ஏன்னா முதல்ல பாட்டெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பாட்டில் வருகின்ற சில சொற்கள்லாம் உங்களுக்கெல்லாம் புரியாது, அதெல்லாம் நான் சொல்லலான்னு இருக்கேன். அதனால் இதோட முடிச்சுக்கிறேன்.